எங்கள் பள்ளி திருவள்ளுவர் பேரவை இணை செயலாளர் சி. நர்மதா குரல் செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். We call Kular Selvi C. Narmada to the dais. எங்கள் பள்ளி திருவள்ளுவர் பேரவை குரல் செல்வி செயலாளர் ச. தன்யஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். We call Kular Selvi C. Danyasri to the dais. எங்கள் பள்ளி திருவள்ளுவர் பேரவை தலைவர் குரல் செல்வி பி. புவனதர்ஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். We call Kular Selvi B. Bhuvanadharshini to the dais. எங்கள் பள்ளி பிரின்சிபல் தபசம் கரீம் மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். We welcome our principal Dabasam Karim ma'am to the dais. எங்கள் பள்ளி தாளாளர் திரு ஏடி ரூபன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். We welcome our correspondent A.D. Ruben sir to the dais. நமது சிறப்பு விருந்தினர் எங்கள் பள்ளி முன்னாள் மாணவர் கெஸ்ட் லெக்சரர் ஆஃப் APSA காலேஜ் செல்வி எஸ். மாணிக்கவர்ஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். We call S. Manikavarshini, guest lecturer, Apsa College, alumnus of Kristiraja. Please give standing ovation to our chief guest. Please sit down. We call Leo S. Saruhashini for meditation. Position. Normal breathing for 3 times. Now you feel your body is completely relaxed. Completely relaxed. Now slowly and deeply breathe in and slowly breathe out. Slowly and deeply breathe in and slowly breathe out. Slowly and deeply breathe in and slowly breathe out. Now you are in the alpha stage of the mind. In that alpha stage, whatever I told, that go deeply into your subconscious mind and becomes reality. Now think to yourself, I am a divine child. I am happiness. I am peace. I am abundance. I am an embodiment of love and gratitude. I am a quantum achiever and incredible legacy creator. I am a divine child. I am happiness. I am peace. I am abundance. I am an embodiment of love and gratitude. I am a quantum achiever and incredible legacy creator. I am a divine child. I am happiness. I am peace. I am abundance. I am an embodiment of love and gratitude. I am a quantum achiever and incredible legacy creator. These happy thoughts go through into your subconscious mind and becomes reality. This is our reality. Once again, normal breathing for 3 times. Now we are going to finish our meditation. Slowly rub your hands. Slowly rub your eyes and slowly open your eyes. திருவள்ளுவர் பேரவை செயலாளர் குரல் செல்வி ச. தன்யஸ்ரீ அவர்களை வரவேற்புரை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் சூழ்ந்து என்றார் போல் அன்பு நிறைந்த அகத்தோடும் ஆதரவு நல்கும் இதயத்தோடும் தோளுக்கு தோளாகவும் நம் உறவுகள் அனைத்துமாய் நின்று நம்மை வழிநடத்தும் எங்கள் மரியாதை மிகுந்த நண்பர். பொறுமை என்ற வார்த்தையே பொறாமைப்படும் தங்களின் பொறுமையை கண்டு கல்வி என்பது புத்தக பக்கங்களை படிப்பது மட்டுமன்று, அன்பு, கருணை, விட்டு கொடுத்தல், இரக்கம், நல்ல பழக்கங்கள்,
பெரியோருக்கு மரியாதை செலுத்துதல், தவறை உணர்ந்து திருந்தும் பண்புகள், மன்னித்தல் என கல்விக்கு புதியதொரு பொருளை கண்ட இப்பள்ளியின் முதல்வர் விக்டர் சார் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்ததாக அடித்தளத்தை பலப்படுத்துவோம், ஆடம்பர கட்டிடம் கட்டுவதை பற்றி பிறகு யோசிப்போம் என்றதொரு வரிகள் நான் கண்டதுண்டு. அதுபோல் கல்வி என்ற கட்டிடம் எழுப்ப மிக தரமானதொரு அடித்தளத்தை அமைத்து வாழ்வில் பல பதக்கங்களையும் வெற்றிகளையும் பெற்று ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற சொலவடைக்கு சான்றாய் அமர்ந்து எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாய் அமர்ந்திருக்கும் எம் பள்ளியின் முன்னாள் மாணவி வாசகம் கண்ட மாணிக்க வர்ஷினி அவர்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வார்த்தைக்கு இணங்க எம் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை நல்ல விதமாய் வழிநடத்தி தோழமையுடன் கண்டித்து மாணவர்களுக்கு அலுப்பின்றி கல்வி போதித்து எங்கள் கிறுக்கல்களை ஆச்சரிய குறிகளாக்கி அறிவு கோயில்களாகிய ஆசிரிய பெருமக்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக ஆள் போல் வளர்ந்து நிற்கும் இப்பள்ளியில் சிறு சிறு பூக்களாய் அமர்ந்து எதிர்காலத்தை பற்றி எந்த சலனமும் இன்றி, இறந்த காலத்தை பற்றி கவலையும் இன்றி, நிகழ்காலம் மட்டுமே நமக்கான நிரந்தரம் என்று அமர்ந்திருக்கும் என மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒரு செய்தி. கெட்டவங்கிறவன் யார் தெரியுமா? அவன் வேற யாரும் இல்ல, நல்ல ஆசிரியர் கிடைக்காதவனையே கெட்டவன் என்று இந்த உலகம் முத்திரை குத்துகிறது. அந்த வகையில் நல்லதொரு தலைமையும் நல்ல ஆசிரிய பெருமக்களும் நமக்கு கிடைத்திருப்பதால் நாம் அனைவரும் நல்லவர்களே. அப்படி இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் என் மாணவ செல்வங்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இறுதியாக என் அவைக்கு ஒரு தொடக்க புள்ளி வைத்து விடைபெறுகிறேன். முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் எங்கோ ஒருவன் யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த குடியரசு தினத்தை திருக்குறள் பேரவை சார்பாக திருவள்ளுவரை மையமாக கொண்டு கொண்டாடுவது நம் பள்ளிக்கும் நமக்கும் கிடைத்த வரம். இதனை பெருமையான விதத்தில் கொண்டாடுவதற்கு இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். நிறைவாக அனைவருக்கும் அன்பான 77வது குடியரசு தின விழாவை குடியரசு தின வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்துராஜா பள்ளி திருவள்ளுவர் பேரவை தலைவர் குரல் செல்வி பா புவனதர்ஷினி அவர்களை அனைவருக்கும் இனிய 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் நம் பள்ளியின் முன்னாள் மாணவி சகோதரி மாணிக்க வர்ஷினி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். பா புவனதர்ஷினி குரல் செல்வி, இப்படி குரல் செல்வின்னு கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த குரல் செல்விங்கிற பட்டம் எனக்கு எப்படி கிடைச்சிருந்துச்சு தெரியுமா? இறையாற்றல். அந்த இறையாற்றல் கொடுத்த நினைவாற்றல்னாலதான் இப்ப இந்த குரல் செல்விங்கிற பட்டம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குரல் செல்வி பட்டம் கிடைக்கிறதுக்கு எனது பெற்றோர், என் நண்பரான விக்டர் சார் மற்றும் எனது ஸ்மார்ட் ஒர்க், இது எல்லாமே தான் நான் குரல் செல்வி படிச்சதற்கான காரணம். திருக்குறள் படிக்கிறது ஏன், அதனுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளையும் கல்வி முறையினையும் ஒழுக்க முறையினையும் கற்றுக் கொடுக்கிறது தான் திருக்குறளுடைய முழு நோக்கம். 1330 குறட்பாக்களையும் 133 அதிகாரங்களை அடக்கிய மனித அறங்களையே உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் படிக்கும் பொழுது பெரிய மனித நேயத்தையும் அவங்க உணர்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு அதிகாரமும் உணர்த்தும் அன்பு, பொருளாதாரம், அரசியல், நட்பு, ஆட்சி, பகை, இது எல்லாமே மனித வாழ்வுல தினசரி நம்ம பார்க்கக்கூடியத 18ஆம் நூற்றாண்டிலே திருவள்ளுவர் எழுதிட்டாரு. ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் கலைக்கல்லூரியில சென்ற வாரம் நடந்த திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்துக்கு நாங்கெல்லாம் போயிருந்தோம். அங்க திருவள்ளுவரை பற்றிய திருக்குறள் பற்றிய விழிப்புணர்வும் அதை எல்லாருமே படிக்கணுங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸை அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ அவங்க திருக்குறளை நம்ம எல்லாருமே ஒரு மெடிசன் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு குறளை படிங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதை ரிவைஸ் பண்ணுங்க, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு குறளை படிங்க, அதுக்கப்புறமா அதை ரிவைஸ் பண்ணுங்க, இரவு தூங்கும் போது அன்னைக்கு படிச்ச அந்த 3 குறளையும் ரிவைஸ் பண்ணுங்க, மறுநாள் எந்திரிச்சு அந்த 3 குறளையும் சேர்த்து 6 குறளை படிங்க. தினசரி இப்படி படிக்க
ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல இருந்து ஏப்ரல் மாதம் 5 நபர்கள் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல உள்ள தமிழ் ஆசிரியர் வீட்டுக்கு வராங்களா. ஏன் தெரியுமா? வந்து ஒரு 1.5 மாதம் அங்கேயே தங்கி ஒரு நபருக்கு 5000 ரூபாய் வாங்கி அவர் திருக்குறள் பற்றிய விழிப்புணர்வையும் திருக்குறள் பற்றிய பொருள் வாழ்க்கையில எப்படி அதை அப்ளை பண்றது அப்படிங்கறத அவர் நடத்துறாராம். இத பத்தி அவங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் அங்க இருக்க மாணவர்களுக்கு எல்லாருமே அவங்க கற்றுக் கொடுக்குறாங்களா. வேறு நாடுகள்ல இருந்து வந்து திருக்குறள் கத்துக்கிறாங்க. நம்ம எல்லாருமே திருக்குறளை கண்டிப்பா படிச்சே ஆகணும். தினசரி நம்ம ஒரு திருக்குறளை படிச்சாலுமே நம்ம வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணும்போது அவ்வளவு அழகா இருக்கும். அவங்களோட எய்மே எங்களுக்கு 400 குறளை கத்துக் கொடுக்கணுங்கிறது தான். 400 குறளையும் ஒரு குறளுக்கும் அவங்க வாழ்க்கை நெறிமுறைகளை கத்துக் கொடுத்தாங்க. அதுல துறவு அப்படிங்கிற அதிகாரத்துல அவங்க சொன்ன எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யூபிஎஸ்சி தேர்வு எழுதி முடித்து இன்டர்வியூக்காக ஒரு நபர், தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் காஷ்மீருக்கு போறாங்க. அங்க மலைவாழ் மக்கள் இருக்கிறதெல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்கு அங்கேயே போஸ்டிங்கும் கிடைக்குது. அங்க மலைவாழ் மக்கள் கீழே காய்கறி வாங்குவதற்கோ இல்ல பிரசவத்திற்காக வரும்போது 1 நாள் ஆகுமா. இத பாக்குறாரு. இத பார்த்தோன்னே இதுக்கு ஒரு விடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவருடைய 1 வருட ஊதியத்தை அதுக்கு போடுறாரு. ஆனா அது பத்தல. நம்ம இப்ப பொழுதுபோக்குக்காக யூஸ் பண்ற அந்த Facebookல இத பத்திய மெசேஜை வந்து போடுறாரு. அப்ப மக்கள் எல்லாருமே சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஒரு 25 லட்சத்துக்கும் மேல வந்து அதுக்கு கொடுக்குறாங்க. சாலைகளை அமைக்கிறாங்க. அது இப்போ நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. அவர் தான் இப்ப நம்ம எல்லாரோட இன்ஸ்பிரேஷனான IAS இறையன்பு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, துறவு அப்படின்னு அவங்க சொல்லும் போது நாங்க எல்லாம் சொன்ன ஒரே விஷயம், முனிவர்கள் புத்தர்கள் இமயமலைக்கு போய் தியானம் பண்ணாதான் இந்த துறவு அப்படிங்கறத கத்துக்க முடியுங்கிறது கிடையாது. நம்ம தின வாழ்வுல மனிதநேயத்தை கடைபிடிச்சு வாழ்ந்தாலே நம்மளுடைய துறவு அப்படிங்கறது நம்ம கூட சேர்ந்தே வந்துடும் அப்படிங்கறத கத்து கொடுத்தாங்க. திருக்குறளை படிச்சாலே ஒரு பெரிய PhD படிச்சதுக்கு சமம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்தது. எங்க பள்ளியிலையும் நிறைய பேர் படிச்சிருக்கோம் அப்படிங்கறத நாங்க ரொம்ப பெருமையா சொன்னோம். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எல்லாருமே திருக்குறளை படிக்கணும். திருக்குறள் முற்றோதல் செஞ்சு பரிசு தொகையை பெறணுங்கிறது நம்மளுடைய லட்சியம் இல்ல. வாழ்க்கை பாடத்துல நம்ம ஜெயிச்சிருவோம் திருக்குறளை படிச்சா. அதுதான் திருக்குறளுடைய உண்மையான குணமே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பால் எல்லா உயிரும் சமம் அப்படின்னு புலவர்களையே திருவள்ளுவர் மட்டும்தான் அவருடைய குறள்ல வெளிப்படுத்தியிருக்காரு. பைபிளுக்கு அடுத்து திருக்குறள் மட்டும்தான் பல மொழிகளும் மொழிபெயர்ப்பாயிருக்கு. அதனால எல்லாருமே திருக்குறளை படிங்க. அது வெற்றி பெறனாலும் நம்ம வாழ்க்கைங்கிற பாடத்துல வெற்றி பெற்றுடலாம். அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு, அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்மால் செய்ய முடியாது என்று தளர்ந்து விடக்கூடாது. நமது முயற்சியை நமக்கு பெருமை உண்டு சேர்க்கும். நான் படிக்கும் போது என்னோட சக மாணவர்களா 11 பேர் போட்டி போட்டாங்க. அதுல அவங்களால தொடர முடியல என்றாலுமே அவங்க படிக்கணும் என்ற அந்த எண்ணமே அவங்களை வெற்றி பெற்றுச்சு. இதோ எனக்கு வள்ளுவர் தான் கற்றுக் கொடுத்தார். எப்படி தெரியுமா? உள்ளுவதெல்லாம் உயர்வல்லல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து, எண்ணியதை எல்லாம் உயர்வாகவே எண்ண வேண்டும். அது கை கூட விட்டாலும் உயர்வை எண்ணிய எண்ணம் மிகவும் உயர்வானது. எனவே அனைவரும் திருக்குறளை படியுங்கள். இந்த ஆண்டு திருக்குறள் முற்றோதல் செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை நமது பள்ளியில் அதிகரிக்க வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ புவனதர்ஷினி. எங்கள் பள்ளி தாளாளர் AD ரூபன் சார் அவர்களை தொடக்க உரை வழங்க வரவேற்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். நாம் இன்று நமது பள்ளியில் நமது 77வது குடியரசு தின விழாவையும் அதனுடன் சேர்ந்து நமது பள்ளி திருவள்ளுவர் பேரவை சென்ற சனிக்கிழமை நிகழ்த்திய வள்ளுவம் போற்றுவோம் என்ற தலைப்பிலான பேச்சு போட்டி, அதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இங்கே வந்திருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்குள்ளே மட்டும் நடத்தினோம். அது போக வந்து பக்கத்தில் இருக்கிற பள்ளிகளையும் சேர்த்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடத்தினோம். இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் வின் பண்ண மாணவர்களும் இங்கே வந்திருக்காங்க. நம்ம ஸ்கூலில் வின் பண்ண மாணவர்களும் வந்திருக்காங்க. அவங்களோட பேச்சுகளை இதை தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம். இன்று நம்முடைய 77வது சுதந்திர தின விழாவில் நம் வள்ளுவரையும் போற்றி மகிழ்கிறோம் என்பதை அனைவருக்கும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது விழாவில் பங்கெடுக்க நமது சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நமது பள்ளி முன்னாள் மாணவி மாணிக்க வர்ஷினியை மிகவும் மகிழ்வுடன் வரவேற்று மகிழ்கிறோம். மற்றும் இங்கு வருகை தந்துள்ள எமது மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் வருகை என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சிறப்பு விருந்தினர் எங்கள் பள்ளி முன்னாள் மாணவர் லெக்சரர் ஆஃப் AP மேடைக்கு அழைக்கிறோம்.
சிறப்பு விருந்தினர் பேசுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அறிமுகம் பண்ணணும் இல்லையா? அது நான் செஞ்சால் சிறப்பாக இருக்கிறதுக்காக நானே வந்திருக்கிறேன். அதாவது ஒரு 5-6 வருடங்கள் இருக்கு, அவ்வளோதான். 6 வருடங்களுக்கு முன்னால் இதே மாணிக்கவர்ஷினி இங்கே உட்காந்துருந்தா. இன்றைக்கு அதே மாணிக்கவர்ஷினி இங்கே உட்காந்துருக்கா. அதான் அதில் சிறப்பு. எத்தனை நம்ம எதிர்பார்க்குறது? அது சார் எப்போதுமே விரும்புகிறது அதுதான். நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு அந்த பக்கம் இருக்கிற நாளைக்கு இங்கே வரணும். அது ரொம்ப ஹை லெவலுக்கு போகணும். இப்போ நம்ம ஸ்கூலில் படித்து ஃபஸ்ட்டு செட்டு 10th வெளியே போனதில் தாஜ் ரீஃபா அப்படிங்கிற சிஸ்டர் உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஷீஸ் அந்த டாப். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் அவர் ரொம்ப உயர்நிலையில் போயிட்டார். லாவில் டாக்டரேட் வாங்கியிருக்கிறார். ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறார். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஷீ இஸ் த ப்ரொஃபஸர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டியில் அது லா காலேஜில் ஒர்க் பண்ணுறார். பிஎல்ல கோல்டு மெடலிஸ்ட், எம்எல்ல கோல்டு மெடலிஸ்ட். அதுக்கடுத்து பிஹெச்டிக்குரிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கோல்டு மெடலிஸ்ட். அது ஹை லெவல் போயிட்டே இருக்கார். இரண்டாவதா நான் சொல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ரொம்ப மனசில் அப்படியே படக்கூடிய ஒரு சில மட்டும் ஹை லெவலில் போய் அந்த ஜஸ்ட் லைக் அன் ஈகிள் தேர் என்ஜாய் அது மட்டும் ஒரு சில மட்டும் சொல்லிட்டே வரேன். அதுக்கடுத்து யாருன்னு சொன்னால் ஷாரன் சூசன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க. நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு அடுத்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஏ லேடோ காலேஜ் படிக்கிறாங்க. சிறப்பாக செஞ்சாங்க. அதுக்கடுத்து எம்ஏ அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறாங்க. எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அமெரிக்கன் காலேஜில் படிக்கும்போது ஷீ காட் த கோல்டு மெடல். அந்த அமெரிக்கன் காலேஜில் ஃபஸ்ட்டு வந்ததுனால அமெரிக்கன் காலேஜ் நினச்சிட்டாங்க வேறு எதுவுமே ப்ரொஃபஸராக இருக்க எதுவுமே அவங்க கிளியர் பண்ணலை. இருந்தாலும் கூட கோல்டு மெடல்ஸ் ஒரே காரணத்துக்காக ஜஸ்ட் டியூட்டர் அப்பாயின்ட் பண்ணாங்க. டியூட்டர் அப்பாயின்ட் பண்ண பிறகு அவங்க ஒரு 1.5 years 2 yearsக்குள்ளே அந்த காலேஜுக்கு போகிறதுக்குரிய அந்த போட்டித் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஷி ஹஸ் பிகம் த ப்ரொஃபஸர் இன் அமெரிக்கன் காலேஜ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் காலேஜில் வெளிநாடுகளுக்கு அனுப்புவாங்க. நிறைய பேர் அடிக்கடி டீச்சர்ஸுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்புவாங்க மேற்கொண்டு அவங்களுக்கு குவாலிஃபை பண்ணுறதுக்காக. அதை அனுப்புறதுல ஃபஸ்ட்டு யாரை தான் அனுப்புனாங்கன்னா ஷாரன் சூசனை தான் அனுப்புகிறான். அவன் அந்த டிபார்ட்மெண்ட் போன பிறகு ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணான்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ட்ராமா ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்காங்க. அதை மிக சிறப்பாக இன்றைக்கு அவருடைய தலைமையில் தான் போயிட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த இதுக்கு வரும்போது என்ன இன்வைட் பண்ணுற வழக்கம் நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம +1 +2 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை நான் கூப்பிட்டு போகிறது வழக்கம். ரொம்ப சிறப்பாக போயிட்டே இருக்குது. அங்கே அவ்வளோ பெருமையாக இருக்குது. அந்த இதில் மூன்றாவதாக வந்து கொண்டிருக்கக்கூடியது மாணிக்கவர்ஷினி. என்னை பொறுத்த வரைக்கும் மாணிக்கவர்ஷினி இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க அந்த வெற்றியெல்லாம் ஜஸ்ட் எ பேபி ஸ்டெப். ஒரு பேபி ஸ்டெப் தான் போட்டுட்ருக்கா. அந்த என்னதான் பெரிய கெஸ்ட்டாக வந்தாலுமே சாருக்கு ஒரு பழக்கம் அவங்க ஒருமையில பேசி பழக்கம். பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி அது பெருசாக தவறாக நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மனசுக்குள்ளே வரக்கூடிய வார்த்தைகள். அவங்க அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. அழகப்பா யூனிவர்சிட்டியில் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஹோல் யூனிவர்சிட்டியில் ஷீ பிகேம் த கோல்டு மெடலிஸ்ட். தங்கம் வென்ற தங்க தாரகை. எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அவங்க கோல்டு மெடலிஸ்ட் ஆனோன்னு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுற சாருக்கு தான். அவங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க? சாருக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதான் ஒரு மிகப்பெரிய பெருமையாக அதுதான். மிகப்பெரிய பெருமையாக அதுதான். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம ஸ்கூலை பொறுத்தவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்லையுமே வெளியிலேருந்து யாரையும் கூப்பிட்றத விட இங்கேருந்து ரொம்ப மாஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக லோக்கலில் இருக்கக்கூடிய பீப்புளெலாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேணும் நம்ம செய்கிற ஸ்கூல் கேம்பஸை விட்டுட்டு எல்லோரும் வரணுங்கிறதுக்காக எங்கே போயிடுவோம். நம்ம வெளியே மஹால் வெளியே போயிடுறோம், மஹாலுக்கு போயிடுறோம். அது மாதிரி இருந்தால் பெரிய பெரிய பேச்சாளர்கள் பர்வீன் சுல்தானா, ஜெயந்தஸ்ரீ அது மாதிரி ஆளுக்கு கூப்பிடுவோம். பட் நம்ம ஸ்கூலில் நடக்கக்கூடிய அனைத்து ஃபங்க்ஷனுக்குமே இன்க்ளூடிங் த ஆனுவல் டேஸ், ஸ்போர்ட்ஸ் டேஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கூல்லேருந்து வெளியேறிய மாணவர்கள் தான் கூப்பிட்றது வழக்கம். அதில் இப்போதைக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது மாணிக்கவர்ஷினி. அவங்க அந்த அளவு ஒரு மிக சிறப்போடும் சிறப்போடு இருக்காங்க. அவங்க இப்போதைக்கு அவங்களுடைய கனவுகள் நிறையா இருக்குது. கனவுகள் நிறையா இருக்குது. அத்தனை கனவுகளும் மெய்ப்பட வேண்டும்.
அதுக்கு இறையாற்றல் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் கொடுக்கும். பிரபஞ்ச ஆற்றல். நான் குழந்தைங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? எல்லா குழந்தைகளும் கேட்டுங்க. நம்ம சாதிக்க பிறந்தவர்கள். சும்மா வந்தோமா போனோமா அது மாதிரி கிடையாது. எல்லோருமே பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் அப்படின்னு சொன்னால், அந்த பிரபஞ்ச ஆற்றல் தெய்வீக சக்தி இருக்குது. பிரபஞ்ச ஆற்றல் பெரிய கடல் சொன்னால், அந்த கடலில் இருக்கக்கூடிய சிறு சிறு மழை துளிகள் தான். அப்போ அந்த பெரிய கடலுக்கு இருக்கக்கூடிய அதே தன்மை யாருக்கு இருக்குது? மழை துளிக்கு இருக்கு இல்லையா? இல்லையா? பிரபஞ்ச ஆற்றல் தெய்வீக சக்தி உள்ளது இல்லையா? அதே போல அந்த பிரபஞ்ச ஆற்றல் என்ற பெருங்கடலுக்கு எவ்வளவு தெய்வீக சக்தி இருக்கோ, அப்ப அந்த பிரபஞ்ச ஆற்றல்ல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே அந்த பிரபஞ்ச ஆற்றலுடைய ஒளி சிதறல்கள். நாமும் எப்படிப்பட்டவர்கள்? தெய்வீக சக்தி படைத்தவர்கள். நாம் என்ன நினைக்கின்றோமோ நினைக்கின்றது அப்படியே நடக்கும். இதான் பிரபஞ்ச ஆற்றல். எல்லாருக்குமே தெரியும். சார் ஐ எம் கோச் இன் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஐ எம் கோச் இன் குவாண்டம் அச்சீவ்மெண்ட். இதுல அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம முதல்ல நம்மளை நம்பணும். என்ன நம்புறோம்? நான் ஐ எம் நாட் an ordinary human being. நான் ஆர்டினரி ஹியூமன் பீயிங் கிடையாது. ஆர்டினரி ஹியூமன் பீயிங் கிடையாது அப்படின்னு சொன்னா, நீ யாரு? ஜெகதீஷன். for you I am not an ordinary human being. நீ யாரு? louder சவுண்ட் சத்தமா பேசணும். I am a அதுதான் இல்லைங்கிறேன். அடுத்த இருக்குது எங்க எவன் யார் ஞாபகம் வச்சுக்கலாம் பார்ப்போம். சபரீஷன். I am a ரிவேந்திரா. I am a குவாண்டம் அச்சீவர். அதுக்கு முன்னால டிவைன் சைல்டு. வெரி கிளாப்பிங். அதான் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய. அதுதான் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்ததுதான். என்றைக்கும் மறக்காம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நம்ம சாதாரண ஆள் கிடையாது. ஐ எம் a டிவைன் சைல்டு. நீ எப்படி கடலை உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு மழை துளிக்கும் கடலுடைய தன்மை இருக்குதோ, அதுபோல இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குது? தெய்வீக தன்மை இருக்கின்றது. அது முழுக்க முழுக்க நம்ம சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, இந்த நிகழ்வுக்கு முதல்ல நான் கூப்பிட நினைச்சது யாருன்னு சொன்னா, மாணிக்கோஷன் இல்லை அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் இல்லை. இது வள்ளுவர் சம்பந்தப்பட்ட நிகழ்வா இருக்கிறதுனால வள்ளுவர் பேரவையுடைய இந்த சிவகங்கை மாவட்ட தலைவர் ஜெயங்கொண்டான் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் கூப்பிட நினைச்சேன். அவர் திருக்குறள் தேனின்னு அவருக்கு பேரு. அவர் தான் கூப்பிட நினைச்சேன். எப்போ என் ஃப்ரெண்டு தான் கூப்பிடுறேன். பட் அவர் வேற இடத்துல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவருக்கு இன்விடேஷன் அடிச்சுட்டாங்க. சார் முடியவே இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் டிராப் பண்ணிட்டேன். சின்ன உதாரணத்தை சொல்றேன். இரண்டாவதா ஞாபகத்துக்கு வந்தது நம்முடைய சார் மாணவர் வேலாத ராஜா அப்படிங்கிற நிறைய பேர் தெரியும். அவர் இப்போ காரைக்குடி அழகப்பா காலேஜில் அவர் ப்ரொஃபஸராக இருக்கார். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அங்கே இருக்கார். அவரை கூப்பிட்றேன். அவர் என்ன சார், ஐயோ சார் நீங்கள் கூப்பிட்டா வராமல் இருந்ததே கிடையாது சார், இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கு சார், வர முடியாது சார் அப்படின்ட்டார். விருப்பத்தோடு கூப்பிட நினைச்சது. அப்போ நான் வேலாத ராஜா கூப்பிட நினைச்சதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நீங்களாம் குழந்தைங்க எல்லாம் பேசுறதுக்கு வந்திருக்கிறீங்க. பேச்சாற்றல நிபுணத்துவம் பெறணும். நம்ம குழந்தை நிறைய பேருக்கு பேச தெரியும். உங்களுக்கு பேச்சாற்றலை பற்றி சில டிப்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவரை கூப்பிட நினைச்சேன். அவர் மிகச்சிறந்த பேச்சாளர். கூப்பிட நினைக்கிறேன். பட் அவரை முடியலைன்ட்டார். விட்டேன். சரி கொஞ்சம் சின்ன வருத்தப்பட்டு விட்டுட்டேன். பட் 24ஆம் தேதி இந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடந்துட்டு இருக்குது. அந்த காம்படிஷன்ல அவருடைய பொண்ணை கூட்டிட்டு வர்றாரு கலந்துக்கிறதுக்கு. அவர் பொண்ணு இப்போ சின்ன பொண்ணு செலக்ட் ஆகல. ஆனால் எனக்கு அப்போதான் ஒரு பொறி தட்டுது. இந்த 26 அன்னைக்கு வர முடியாத வேலாத ராஜா இன்றைக்கு சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். தன் மகளை கூப்பிட்டு இதான் பிரபஞ்ச ஆற்றல் கொண்டு சேர்க்குது, விடாத அவர் சொல்லி நினைச்சு அவரை கூப்பிட்டு நீ என்ன செய்ய, அன்றைக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பீச்சை இப்போ கொடுத்துரு. எது பேச்சாற்றலை பற்றி குழந்தைய வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி 10 நிமிடம் பேசினார். மிகச்சிறந்த உரை. அப்போ வரணும்னு நினைக்கிறேன். அவரே என்ன செய்யறாரு, எனக்கு சேர்ற பிரபஞ்ச ஆற்றல் கொண்டு சேர்த்துரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அது மாதிரி முதல்ல நினைச்சாலே நம்ம ஜெயங்கொண்டான்
ஃபர்ஸ்ட் முதல் நினைச்சல் கூப்பிடணும்னு சொல்லி அவர் வந்து வள்ளுவர் பேர வேண்டிய சிவகங்கை மாவட்ட தலைவர். அவர் கூப்பிட்டு வரல. பட் நேற்று காரைக்குடிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன். அவருடைய புத்தக வெளியீட்டு விழா, அது மாதிரி ஒரு நூலக திறப்பு விழா. அதில் போனால் என்னை பார்த்த உடனே அதுக்கு இதுக்கு அந்த இன்விடேஷன் பார்த்துட்டு நான் போகிறேன். என்னை பார்த்த உடனே அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகி அப்போ தான் அவருக்கு என்ன செய்யுது, நான் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த புத்தகத்துக்கு குரலோடு விளையாடுங்கிற புக்கு, அந்த புக்கில் ஒரு 100 புக்கு நம்ம ஸ்கூலுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. 100 புக்கு. பிரபஞ்ச ஆற்றல் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்க. அது சொல்ல வரேன். நான் வந்து நினைக்கிறத உள்ளான மனசோட பேஷனேட்டாக திங்க் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நடந்துடும். நான் போகிறேன். என்னை வந்து அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு பா சிதம்பரம் வந்து சீஃப் கெஸ்ட்டு. அவர்கிட்ட போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவரே இந்த புக்கை பா சிதம்பரம் கையில் நான் வாங்குறேன். சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கொடுங்க. அவங்க வந்து நிறைய திருக்குறள் செல்வியில் உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நம்மளோட ஸ்கூலில் 5 திருக்குறள் செல்விகள் இருக்காங்க. 1330 குறளையும் மனப்பாடம் செய்து அதை தவறு இல்லாமல் சொல்லக்கூடிய 5 பேர் இருக்கிறாங்க. அதனால அது சொல்லியே என்ன செய்யறாரு, இதை கொடுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கௌரவமாக இருந்தது, மிக கௌரவமாக இருந்தது. எது சொல்ல வரேன்னு சொன்னால், பிரபஞ்ச ஆற்றல் நம்ம வந்து ஏதோ ஒரு சின்சியராக நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் மிகச்சிறந்த ஒரு வழியாற்றல் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த புக்கு இதுதான், குரலோடு விளையாடுன்னு சொல்லி இந்த புக்கு. இந்த புக்குடைய அவங்க ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொன்னால் 90 rupees, 90 ரூபாய் ஒரிஜினல் ப்ரைஸு. இது நமக்கு 100 காப்பி கொடுத்துருக்காரு. அவர் நம்ம குழந்தைங்க இப்போ சமீபத்தில் ஆறும்பள்ளி சேவமாள் கல்லூரிக்கு போனாங்க. அந்த திருக்குறள் ப்ரொஃபஸர்ஸ் நடத்துறதுக்கு போனாங்க. அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க நினைச்சாராம். பட் அப்போ கொண்டு வர கொடுக்கல, அவங்களும் சேர்த்து கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எது சொல்ல வரேன்னு சொன்னால், அது மாதிரி பிரபஞ்ச ஆற்றல் வழிகாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு அந்த வழிகாட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைங்களும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கப்பா. நீ வந்து சாதாரண ஆள் கிடையாது. ப்ரைஸ் வாங்கினியா வாங்கலையாங்கிற பற்றி பிரச்சனையே கிடையாது. அது அன்றைக்கி ப்ரைஸ், ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் நம்ம ஸ்கூலில் சொல்கிறதே கிடையாது. செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் போட்டின்னு வச்சுன்னா நான் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம், அவ்வளோதான். மற்றபடி ப்ரைஸ் வாங்கினாலும் சரி வாங்காவிட்டாலும் சரி பின்னால் மிகப்பெரிய அளவுக்கு போக போகிறேன். அதுபோல் மாணிக்கவர்ஷினி அவன் வந்து இன்றைக்கு மாணிக்கவர்ஷினி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி கெஸ்ட் லெக்சரர் இன் ஏபிஎஸ்ஐ காலேஜ் அண்ட் ஆல்மோஸ்ட் ஆஃப் கிறிஸ்துராஜா. பட் நாளைக்கு அதே மாணிக்கவர்ஷினி மிக உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. அப்போவும் நம்ம ஸ்கூலுக்கு கூப்பிடும்போது தேதி கொடுக்க முடியாத சொல்லா இருந்தாலும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. சிறப்பு விருந்தினர் எங்கள் பள்ளி முன்னாள் மாணவர் கெஸ்ட் லெக்சரர் ஆஃப் ஏபிஎஸ்சிஏ காலேஜ் எஸ் மாணிக்கவர்ஷினி மேம் அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம். Joyful morning to everyone. So 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே 12 வருஷமா என்னோட வயசுல பாதி வயசு நான் இங்கே தான் இருந்திருக்கேன். என்னோட வாழ்க்கையில பாதி நாட்கள் நான் இங்கே தான் இருந்திருக்கேன். அதே பிளேஸ்க்கு இதே மாதிரி 3வது தடவை கன்சிக்யூட்டிவ் இயர்ல அடுத்தடுத்த வருஷத்துல 3வது தடவை வந்திருக்கேன்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் யூனிவர்ஸ் தான் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த மாதிரி நம்ம போவோம், ஆனால் அது நடக்குமா நடக்காதான்றது எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நான் அதை யோசிப்பேன், ஏதாச்சும் ஒரு நாள் நம்ம போகணும், நம்ம பேசணும், அப்படி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இமேஜின் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதே இது இன்னைக்கு நடக்குது அப்படின்றப்ப நான் டக்குன்னு என் மைண்டுக்கு சார் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அப்போ சார் சொன்னதெல்லாம் கரெக்டு, நம்ம இமேஜின் பண்ணோன்னா அது நடக்குது, நம்ம என்னெல்லாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோமோ அதெல்லாம் நடக்குது அப்படின்றத நான் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபெல்ட் கிரேட் கிராட்டிடியூட் டு அவர் சார், ஸ்கூல், மேடம் அண்ட் ஆல் அவர் டீச்சர்ஸ். அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆல் த குரல் செல்விஸ். ஏன்னா நாங்கள் இருக்கிறப்ப இந்த திருக்குறள்லாம் இல்லையேன்னு எனக்கு இப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா அப்போதைக்கு எங்களுக்கு இதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு இருக்குதுன்றப்ப ரொம்ப வந்து ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. பரவாயில்ல, இப்போ நீங்கள் படிக்கிறத பார்த்து எங்களுக்கும் ஆமாம் நம்மளும் இனிமேல் படிக்கலாம், இன்னும் நிறையா காலங்கள் இருக்குல்ல, ஸோ நம்மளும் நிறையா படிக்கலாம் அப்படின்றது தோணுது. ஸோ என் லைஃப்பில் அதிகமாக நாட்கள் ஸ்பெண்ட் பண்ண பிளேஸ்லேயே நான் இப்படி கன்சிக்யூட்டிவாக வருவேன் அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ ஏன் நான் வந்திருக்கேன்னு இப்போ
இப்போ யோசிக்கும் போது நார்மலாக எனக்கும் தமிழுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. எப்படின்னா என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி செகண்ட் இயர் வரைக்கும் எங்களுக்கு தமிழ் பேப்பர் இருக்குது. ஸோ அந்த தமிழ் பேப்பர் இருக்கிறனால எல்லா சப்ஜெக்டை விடையும் பார்க்கும்போது என்னோட தமிழ் மார்க் தான் ஃபஸ்ட் இருக்கும். ஸோ அது எனக்கே தெரியும் எப்படி வந்து, ஏன்னா தமிழ் படிக்கும்போது மட்டும் நான் எப்படி படிப்பேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படிப்பேன். ஏன் அப்படின்னா மேபி நம்மளோட மதர் லாங்குவேஜாக கூட இருக்கலாம், அதனாலயா என்னன்னு தெரில. நார்மலாக எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஸ்கூல்லேருந்தே அப்போ இருந்து தமிழம்மாலாம் சொல்லுவாங்க, மாணிக்கவர்ஷினியா தமிழில் ஃபஸ்ட் மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போதே தமிழ் நான் ரொம்ப பிடிச்சி படிப்பேன். அதே மாதிரி பஸ்லலாம் போனோன்னா நிறைய திருக்குறள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அது மாதிரி நான் பஸ்லாம் போகும்போது பஸ்ஸில் ஏறணும் சீட் இருக்கான்னு பார்க்க மாட்டேன், திருக்குறள் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி அதனால கூடவா நான் இங்கே வந்து நிற்கிறேன்றது எனக்கு இப்போ யோசிக்கும் போது அது வந்து ஷாக்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி தெரிஞ்ச திருக்குறளாக இருந்தால் ரொம்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிரும். ஏன்னா நம்ம மனப்பாட பாட்டில் நிறையா திருக்குறள்லாம் படிப்போம்ல. ஸோ நிறைய உங்களுக்கு இப்போ மனப்பாட பாட்டில் நிறைய திருக்குறள் இருக்கும் தானே புக்கில், அதெல்லாம் எக்ஸாமுக்காக படிக்கிறீங்களா? ஆமாம். ஸோ எதுவுமே நம்ம வந்து எக்ஸாமுக்காக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்ச நாளைக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்கள் போன வருஷம் நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சது இப்போ ஞாபகம் இருக்கா? போன இயரில் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, அது இப்போ அந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் ஞாபகம் இருக்குமா? இருக்கா? இதே வந்து சரி, எதையுமே நீங்கள் படிக்கிறப்ப பிடிச்சி படிச்சிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு திருக்குறளில் எந்த திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஏன் எனக்கு இந்த திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த ஒழுக்கம் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் எல்கேஜிலேருந்து இங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என் லைஃப்பில் ஒழுக்கம் அப்படின்றது சார் சீடு மாதிரி, மேடமும் சீடு மாதிரி சேர்த்து போட்டு எனக்கு வந்து வளர்த்துட்டாங்க. ஸோ அப்படின்றனால எனக்கு எப்பெல்லாம் வந்து எங்கெல்லாம் போகணுமோ அங்கே டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு நினைப்பேன். ஸோ அந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒன்று வந்து எனக்கு என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைப்பேன், எல்லாருமே டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்றத நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா டிசிப்ளின் விச் பிரிங்ஸ் ஆல் த அதர் பாசிட்டிவ் திங்ஸ் டு யூ. ஏன்னா டிசிப்ளின்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மற்ற எல்லா பாசிட்டிவிட்டியுமே நமக்கு வரும். கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், மோட்டிவேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம டிசிப்ளின்டாக இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். ஸோ அதனால் டிசிப்ளின் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்கிறனால அந்த குறள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சார் இப்போ வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு அப்படின்னு சொன்னோன்னே, அந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே என் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்த திருக்குறள் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச திருக்குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்ற திருக்குறள் தான் என் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஏன்னா நம்ம படிக்கிறது எல்லாருமே படிக்கலாம், ஆனால் எல்லாருமே படித்ததை லைஃப்பில் அப்ளை பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம எக்ஸாமுக்காக படிப்போம், மார்க்குக்காக படிப்போம். அதே ஒரு விஷயம் எதர் மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மேக்ஸே நம்ம வந்து ஃபார்முலா மாதிரி படிக்காமல் அதை லைஃப்பில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் அதை அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக அது வந்து எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தரும். எதையுமே வந்து படிக்கணுமே, மார்க் எடுக்கணுமே, போர்ஷன் முடிக்கணுமே, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணுமே அப்படின்றதோட படித்தோம்னா நமக்கு அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப இதாக இருக்கும். எப்போ நம்ம படித்ததை நல்லா பிடிச்சி இன்ட்ரெஸ்டாக படிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு அது மைண்டில் நல்லா சுரகும். நீங்களே ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ அதோட ரிசல்ட் நல்லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் போகிறப்ப இல்லை ஏதோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் பண்ணுறப்ப அவ்வளோ ஹாப்பியாக பண்ணுறீங்க. அதே மாதிரி படிக்கிறதையே நீங்கள் பிடிச்சி படிச்சிங்க, நல்லா இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் இன்னைக்கு போய் ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, 4 பாயிண்ட் படிக்கிறீங்கன்னா இந்த போர்ஷன் முடிக்கணுமே அப்படின்னு படிக்கிறத விட்டு அந்த 4 பாயிண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சி இதில் என்ன சொல்ல வராங்க, இதில் என்ன மீனிங் இருக்குது, இதனால நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்றத நம்ம நினச்சி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியாது. அது நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு 1/2 hour ஆகும், நீங்கள் பிடிச்சி படிச்சிக்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 minutesல முடிச்சிடுவீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறதா இருந்தாலும் படிப்பாக இருக்கட்டும், திருக்குறள் எல்லாமே நம்ம வந்து பிடிச்சி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங்கே இருக்குது, நீங்கள் ஒரு விஷயம் பிடிச்சி சமைச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதையுமே வந்து ஒரு பேஷனோட பண்ணணும், பிடிச்சி பண்ணணும் அப்படின்றப்ப தான் அதோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும், அதனால் லாங் டேர்முக்காகவும் இருக்கும். ஸோ அதனால் அந்த குறள் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, அந்த குறள் என்ன சொல்லியிருப்பார் வள்ளுவர்னா, படிக்கிறத விட அந்த படிக்கிறத நம்ம லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து நார்மலாக கொஸ்டின் படிக்கிறது, சிலபஸில் இருக்கிறது படிக்கிறது மட்டும் எஜுகேஷன் கிடையாது. நீங்கள்
நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்குறீங்களோ அது எல்லாமே எஜுகேஷன். புதுசாக அன்னன்னைக்கு நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அது எல்லாமே எஜுகேஷன். ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நீங்கள் கற்றுப்பீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுப்பீங்க. அப்படி தானே ஏதாச்சும் ஒன்று பண்ணுவீங்க, அதில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுலேருந்து நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம லேர்னிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை லைஃப்பில் அப்ளை பண்ண பாருங்கள். எப்போ நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எஜுகேஷனோட ஃபுல் பவர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி சார் அறம் அப்படின்னு சொன்னாங்க. அறம் அப்படின்ற டாபிக் இருந்துச்சு. அறம் அப்படின்னு என்னன்னு யோசிச்சு பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து என்னன்னா நமக்கு சார் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதான் அறம். அதாவது டெடிக்கேட்டடாக இருக்கணும், டிவோஷனலாக இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், மோட்டிவேஷனாக இருக்கணும், பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். இதெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் வந்து புரியல. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அதோட ட்ரூ மீனிங் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் அறம். ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்க இடத்துல உங்களுக்கு அறமும் கிடைக்கிது, கல்வியும் கிடைக்கிது. அறம் ஃபுல்லாக நம்ம சார் சொல்லித்தராங்க. எப்படி டெடிக்கேட்டடாக இருக்கணும், எப்படி டிவோஷனாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், எப்படி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றத சார் சொல்லித்தராங்க. கல்வி அப்படின்றத நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. ஸோ உனக்கு இதே பிளேஸில் உங்களுக்கு அறமும் கிடைக்கிது, கல்வியும் கிடைக்கிது. இது ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்பில் தி பெஸ்ட் அப்படின்னு உருவாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு டிசிப்ளின்டு இல்லை, நல்ல ரெஸ்பெக்ட் தெரியல அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட லைஃப் கொஸ்டின் மார்க். ஒருத்தவங்க வந்து நல்ல டிசிப்ளின்டாக இருக்காங்க, நல்ல ரெஸ்பெக்டோடு இருக்காங்க, ஆனால் அவங்க படிக்கலை அப்படின்னா அதுவும் கொஸ்டின் மார்க் தான். ஸோ எப்போ நம்ம டிசிப்ளின்டாக பாசிட்டிவாக இருக்கும் ப்ளஸ் நம்மளோட எஜுகேஷன் சேருதோ, ஸோ அறமும் கல்வியும் சேர்ந்தா மட்டும்தான் ஸோ அறம் ப்ளஸ் கல்வி இஸ் ஈக்குவல் டு தி பெஸ்ட் லைஃப், இல்லை ஒரு ட்ரூ மீனிங்ஃபுல் லைஃப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எப்போ நம்ம லைஃப்பை நம்ம அர்த்தமுள்ளதாக மாற்றுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த லைஃப்க்கான மீனிங் நமக்கு வந்து நல்லா தெரியும். அதாவது நீங்கள் அறம் ப்ளஸ் அந்த எஜுகேஷன் ரெண்டும் சேரும்போது தான் நமக்கு அந்த மீனிங் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இந்த பிளேஸில் யூ ஆர் ஸோ ஃபார்ச்சுனேட். ஏன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு கல்வி மட்டும்தான் கிடைக்கும், சொல்லி மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு இடத்துல என்ன ஆகும், டிசிப்ளின்றது மட்டும் நமக்கு கிடைக்கும். ஒரே பிளேஸில் வி ஆர் கெய்னிங் போத் விர்ச்சு அண்ட் எஜுகேஷன் இஸ் த ரைட் பிளேஸ். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு அறமும் கிடைக்கிது, கல்வியும் கிடைக்கிது. ஏன்னா அந்த ரெண்டு ஹெட்டிங்கை பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு வந்து ஸ்கூல் தான் ஞாபகம் வந்துச்சு. அறமும் இதே இடத்துல தான் கிடைக்கிது, கல்வியும் இதே இடத்துல தான் கிடைக்கிது. அப்போ நீங்கள் இந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணிக்கணும், இந்த இடத்துல இருக்கிறத எப்படி நம்ம வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய விஷயம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணிப்போம்னு சொன்னேன். நம்ம லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் போய் அதில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ்லேருந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றிருப்போம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் நம்ம எதில் கற்றுக்கலாம் தெரியுமா? எதுலேயுமே எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாமல் நிறைய விஷயம் நம்ம இப்போ பேசுகிறதா இருக்கட்டும், அது நம்ம பேசி பழகி அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து கரெக்ஷன் எடுத்து நெக்ஸ்ட் டைம் மாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் திருக்குறள் தான். ஏன்னா திருவள்ளுவர் வாழ்ந்து காட்டி அவரோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸையும் 1330 திருக்குறளாக எழுதியிருக்காரு. ஸோ அப்போ நம்ம அதை படித்தோம்னாலே நம்ம வாழ்க்கைக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். நீங்கள் ஒரு 10 திருக்குறள் மனப்பாட பாட்டில் படிக்கிறீங்கன்னா அந்த 10 திருக்குறளையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபாலோ ஆகும். ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஈஸியாக நம்ம லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும், அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸே நம்ம பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சது திருக்குறள். ஏன்னா எல்லாத்த பற்றியுமே அதில் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் கல்வி எல்லாம் நம்மளோட இறை பண்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்து டில் எண்டு வரைக்கும் அவர் அவ்வளோ சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ நமக்கு எஜுகேஷன் எப்படின்றது தெரியுது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அப்போவே அவ்வளோ இம்பார்ட்டண்ட், அப்பவே வந்து எஜுகேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காருன்னா இப்போ அதை விட நமக்கு வந்து எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறத கஷ்டப்பட்டு தயவு செஞ்சு படிக்காதீங்க. படிக்கணுமே முடிக்கணுமே அப்படின்னு நினச்சி படிக்காதீங்க. அதை வந்து நல்ல இன்ட்ரெஸ்டோட நல்ல பாசிட்டிவ் மைண்டோட பிடிச்சி படிச்சிங்கன்னா நிஜமாக நான் சொல்கிறேன், நீங்கள் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியாச்சும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொஷின் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறத விட ரொம்ப பாசிட்டிவாக இந்த கொஷின் நம்மளால் படிக்க முடிஞ்சிடும், ஈஸியாக படிச்சிருவோம், நம்ம நல்லா வந்து மார்க் எடுத்துருவோம் அப்படின்றத உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஏன்னா நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காமல் சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக நம்மளால் படிக்க முடியுமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டோட மைண்டில் படித்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இதே நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு டெஸ்ட்டு சொன்னாங்கன்னா அந்த டெஸ்ட்டை வந்து நல்லா வந்து பிடிச்சி படித்து பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா அதோட ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்வார்னா திருவள்ளுவருமே என்ன சொல்வார்னா எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா அதை முன்னாடி இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா
அன்னைக்கு நடக்கலைனாலும் கரெக்டான டைமில் நடக்கும். ஸோ எவ்ரி திங் கம்ஸ் டு யூ அட் த ரைட் மொமெண்ட். பி பேஷண்ட் அண்ட் பி கிரேட்ஃபுல் அப்படின்ற கோர்ஸ் என் ஃபோனில் எப்போவுமே இருக்கும். ஸோ ஒரு 10 வருஷமாக அந்த ஃபோன் என்கிட்ட இருக்குன்னா எல்லா ஃபோன்லேயுமே அந்த கோட் நான் வச்சுருப்பேன். அதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். எப்போல்லாம் நமக்கு வந்து ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி கோட்ஸ்லாம் நிறையா பாருங்கள். ஸோ அதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஸோ அது ஏன் இந்த கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எல்லாமே எல்லா டைமே நமக்கு நினச்ச நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்காது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதை விட ஒரு பெட்டர் டைமில் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதான் நம்மளோட மீனிங். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. அந்த வெயிட்டிங்கை நீங்கள் என்ன நினைக்கணும்னா ப்ரிப்பேரிங்காக நினச்சிக்கோங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய சக்ஸஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வெயிட்டிங்கை நீங்கள் ப்ரிப்பேரிங் ஃபேஸாக மாற்றணும். ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து வரக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு சாதகமாக நம்மளோட மைண்டுக்கு ஃப்ரீயாக மாற்றுறோமோ ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் நம்ம கைக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் சார் அண்ட் மேடம் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ இன்னும் நிறைய நானும் கற்றுக்கணும், நிறைய வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. எப்போவுமே இவ்வளோ தான் அப்படின்னு கிடையாது. எப்படி திருவள்ளுவர் வந்து எண்ணென்ப ஏனே எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு, எப்படி எண்ணும் எழுத்தும் ரொம்ப நம்ம இரு கண்களாக இருக்கணும்னு சொல்கிறாரோ, அதே மாதிரி அறமும் கல்வியும் நம்ம 2 கண்களாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதோட பெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் வெர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் ஐ விஷ் யூ எவ்ரி ஒன் எ ஹெல்தி வெல்தி அண்ட் மீனிங்ஃபுல் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். உள்ளூர் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களை கௌரவித்தல். Inter-school prize winners of juniors from grade 6 to 8. 3ஆம் பரிசு தொல்காப்பியன் 8ஆம் வகுப்பு மாணவன். 3ஆம் பரிசு எஸ் சஃபானா. This goes to Safana S of 6th standard from Limra Metric Higher Secondary School. மூன்றாம் பரிசு பி காவ்யா 8ஆம் வகுப்பு மாணவி. Third prize goes to Kavya P of 8th standard from APSA Metric Higher Secondary School. T Pudupatti. இரண்டாம் பரிசு எம் அஸ்மிதா 8ஆம் வகுப்பு மாணவி. Second prize goes to Asmita M of 8th standard from Government High Secondary School, Temmapattu. முதல் பரிசு டி கவின் பாரதி 7ஆம் வகுப்பு மாணவன். First prize goes to Kavin Bharati T of 7th standard from RC Fatima Middle School. Standard girl from Apsa Higher Secondary School.
School. இரண்டாம் பரிசு கே யான்ஷியா 9ஆம் வகுப்பு மாணவி. Second prize goes to K. Yansia of 9th standard from NM Girls High Secondary School. இரண்டாம் பரிசு கே பூங்குன்றன் 9ஆம் வகுப்பு மாணவன். Second prize goes to K. Pugundran of 9th standard from Baba Matriculation High Secondary School. முதல் பரிசு எஸ் ஸ்ரீலிமதி 11ஆம் வகுப்பு மாணவி. First prize goes to S. Srilimadi of 9th standard from APSCA Matriculation High Secondary School. Pradikshan P. of 8th standard from AP Government Boys High Secondary School. Hana A. of 6th standard from NM Girls Government High Secondary School. ஆர் சௌமியா 7ஆம் வகுப்பு மாணவி. Saumya R. of 7th standard. பி மௌனிஷ் 7ஆம் வகுப்பு மாணவன். எஸ் ஹரிஹரன் 6ஆம் வகுப்பு மாணவன். Hariharan S. of 6th standard from Baba Matriculation High Secondary School. பி இனியாஸ்ரீ 7ஆம் வகுப்பு மாணவி. Inia Street P. of 7th standard from RC Fatima Middle School.